ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிசி முந்தைய வருட வினாத்தாள் தமிழுக்கான முந்தைய வருட வினாத்தாள் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் கேள்வி, விடைக்கேற்ற வினாவை தேர்வு செய்க. இரட்டை கிளவி இரட்டீர் பிரிந்திசையா. ஸோ இரட்டை கிளவி இரட்டீர் பிரிந்திசையா விடை கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான வினா எதுன்னு கேட்டிருக்காங்க. இரட்டீர் பிரிந்திசையாதது எது? இரட்டீர் பிரிந்திசையாதது எது? ஸோ அதுக்கான வினா தான் இரட்டை கிளவி இரட்டீர் பிரிந்திசையா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சேமமுறா நாள் முழுவதும் உழைப்பதனாலே இந்த தேசமெல்லாம் செழித்திடுது என்று பாடியவர் மருதகாசி. கீழ் வருவனவற்றுள் கவிஞர் கண்ணதாசன் இயற்றாத நூல் எதுனா கொய்யாக்கனி. ஓமை கவிஞர் சுரதா இயற்றிய நூல் எதுனா தேன்மலை. தம்மை நாயகியாக கற்பனை செய்து நாரையை தூதுவிட்ட ஆழ்வர் நம்மாழ்வார். உமர் கய்யாம் ரூபாய்த் என்ற பெயரில் எழுதிய நூலை கவிமணி மொழிபெயர்த்தார். அடிக்கோட்டிட சொல்லின் பொருளை எழுதுக. ஸோ ரூபாய்த் அப்படின்னா 4 அடி செய்யுள். கீழ்காணும் சொற்களில் தொழிற்பெயர் அல்லாததை அறிக. தொல்லை. செயப்பாட்டு வினை சொற்றொடரை கண்டறிக. செயப்பாட்டு வினை சொற்றொடரை கண்டறிக. ஸோ தொல்காப்பியம் வஉசியால் பதிப்பிக்கப்பட்டது. குணமெனும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது. குறளில் அடி எதுகையாவது. ஸோ எதுகை முனை முக்கியமானது. ஸோ அதை நம்ம இலக்கணம் பார்க்குறப்ப பார்ப்போம். ஸோ குணமெனும் கணமேயும். ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். வாக்கிய அமைப்பினை கண்டறிதல். பள்ளி கல்வி இயக்குனர் அறிவியல் கண்காட்சியை தொடங்கி வைத்தார். எவ்வகை வாக்கியம் என சுட்டுக. தனி வாக்கியம். பிரிவினை வாக்கியத்தை கண்டறிக. அகநானூற்றை பாண்டியன் உக்கிரப்பெருவெழுதி தொகுப்பித்தான். இதுதான் பிரிவினை வாக்கியம். ஸோ பின்வரும் இலக்கண குறிப்புக்குரிய பொருந்தா சொல்லை தேர்வு செய்க. பண்பு தொகை. ஸோ பண்பு தொகைங்கிறது பார்த்தீங்கன்னா செய்வினை. நெற்றியினில் உயிர் செகுத்திடுவ. இதில் உயிர் செகுத்து எவ்விலக்கணத்தை சார்ந்தது? ஸோ 2ஆம் வேற்றுமை தொகை. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பொருள் திணை கொடுத்துருப்பாங்க. ஸோ எதிர் ஊன்றல் வெச்சி மீட்டல் வஞ்சி செருவுன்று வாகை எயில் காத்தல் நொச்சி. ஸோ இந்த பொருளுக்கான திணை சரியாக கொடுத்துருக்காங்களா பார்க்கணும். ஸோ எது சரிங்கிறது பார்க்கணும். ஸோ 3ம் 4 மட்டும்தான் சரி. செருவென்றதுனா வாகை, எயில் காத்தல்னா நொச்சி. ஸோ 3ம் 4 மட்டும்தான் சரி. ஸோ இந்த வீடியோட லாஸ்ட் கொஸ்டின் பிரித்தெழுதுக. நெடுநாவாய். நெடுமை கூட்டல் நாவாய். ஸோ இதுதான் இதோடைய ஆன்சர். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.